ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அம்மா கிட்ட இதுக்கப்புறமும் நம்ம உதவின்னு போயிட்டு எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ 3 வருஷமாக அவங்க பண்ணதுக்கு சொல்லி காமிச்சது எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு சரியான ஒரு வேலை இல்லை, ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் என் தங்கச்சிலாம் நல்லா வசதியான இருக்கிறாங்க. அவங்களாம் எந்த உதவியும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி அப்பாக்கிட்டேயும் சரி கேட்காம இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ ஒரு ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க அதை செய்கிறாங்க. இருந்தாலும் செஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு நடந்துக்கிற விதம், ஒரு பேசுகிற விதங்கிறது நம்மளாலேயே அது புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ஹெல்ப் கேட்கறனால நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆணுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஹஸ்பண்ட் நிறைய இதில் சொல்லுவாங்க, நீ இந்த எல்லா விஷயத்துக்கும் நீ போயிட்டு ஹெல்ப் கேட்டுட்ருக்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் தான் எதையுமே யோசிக்காமல் அவர் சொல்கிறது எதுவுமே நான் கேட்க மாட்டேன். நம்ம அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குற மாதிரி நான் கேட்டுட்ருந்தேன். அதுவுமே ஒரு நிலைமைக்கு மேலே அவங்களும் நம்மளுக்கு முகத்தை காட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சரி, இதனால தான் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு இப்படியே போணுச்சு. அதுக்கப்புறம் நானும் ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தேன். ஏன்னா நம்மளுக்கு பண பிரச்சனைங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குழந்தைய டே கேரில் விட்டுட்டு அவனை ஒரு மத்தியானத்துக்கு மேலே பார்த்துக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டதை விட்டுட்டு தான் மேரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் வேலை சரியில்லை அப்படிங்கிறப்போ அவர் எல்லாம் ஒரு 20,000 தான் சம்பாதிக்க முடியுது. வாடகை கொடுக்குறது இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்மளால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கப்போ நம்ம ஒரு 10,000 வேலைக்கு போனோன்னா கண்டிப்பாக அதை ஒரு ஹெல்ப் கேட்குறதுலேருந்து நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு வேலை தேடினேன். வேலை தேடினதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆஃபீஸில் டைப் பண்ணி நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு ரிலேட்டடான ஒரு ஒர்க்கு தான் கிடச்சிச்சு. மாதம் 10,000 சம்பளம் அப்படின்னாங்க. ஆனால் டைமிங் தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும். அப்படி தான் இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியே அப்படிங்கிறது ஒரு நம்மளால் இது பண்ண முடியும். நம்ம குழந்த, நம்ம ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா வேலைக்கெலாம் நீ போக வேணாம், நாங்கள் தான் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. நான் அந்த சப்போர்ட்டை நான் ஏற்றுக்கல. ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு நிலமையில கண்டிப்பாக நாங்கள் அன்றைக்கி இதை செஞ்சோம் அதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சிருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முயற்சிகளை கொடுத்தோன்னா அது எது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுதோ ஆகட்டும் அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். முதல்ல 10,000 சம்பளம் தான். ஒரு 3-4 மாதம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ராவலு அப்படிங்கிறதெல்லாம் 1 கிலோமீட்டர்னாலும் அதுவும் நான் பஸ்ஸில் போயிட்டு அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவினிங் வர்றதுக்கு ஒரு 7 மணி ஆகிடுது. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் ஒரு 4:30 மணிக்கெலாம் வந்துடுவார் வேலையிலேருந்து. காலைல சீக்கிரம் போயிட்டு அவர் போயிட்டு குழந்தைய அழைச்சிட்டு கொஞ்சம் அவனுக்கு எல்லாமே பால்லாம் ஆற்றி கொடுத்து எல்லாமே தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவர் ஏதாச்சும் எனக்கு நைட்டு டிஃபன் செய்கிறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். அவரும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தார். ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி நம்ம ஒய்ஃப் நமக்காக தான் இந்த மாதிரி வேலைக்கு போகிறா, ஃபினான்ஷியல் இதுக்காக அப்படிங்கிற மாதிரி அவர் என்னை புரிஞ்சுக்க ஆரம்பித்தார்.